பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. சங்கீதம் 18:18. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். ஆம், இந்த வார்த்தையை சங்கீதக்காரன் தாவீது அவன் எழுதுகிறான். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிற பாதைகளிலே சில மனுஷர்கள் தொடர்ச்சியாக நம்மை அவர்கள் நெருக்கிக் கொண்டே வருவார்கள். ஒன்று சத்துரு, மற்றொன்று நாம் நம்பின அல்லது நேசித்த சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்து வருவார்கள். அதுபோல தாவீதை சில எதிரிகள் அவனை பின்தொடர்ந்து வருகிறார்கள். அவன் தேவன் மேல் பிரியமாயிருக்கிறபடியினாலே, தேவன் அவனோட கூட இருந்து காரியங்களை அவர் நடப்பிக்கிறதுனாலே, சில பொறாமை கொண்ட மனுஷர்கள் அவனுடைய வாழ்விலே கடந்து வருகிறார்கள். ஏன், சவுல் கூட அவனுக்கு விரோதமாகத்தான் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் அவன் காணப்படுகிறான். சவுல் அசுத்த ஆவியினால் அவன் பிடிக்கப்பட்டவனாய் இருந்த பொழுது, தாவீது என்னும் இளைஞன் சிறுவன் அவன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுகிற பொழுது, சவுலுக்குள் இருந்த அசுத்தாவி அவனை விட்டு விலகினது என்று வேதம் பதிவிட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே சவுல் சில காரியங்களை தேவனுக்கு பிரியமில்லாமல் அவன் செய்த பொழுது, கர்த்தர் அவனுடைய ராஜ்யபாரத்தை அவர் எடுத்து போடுகிறார். மறுபடியும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். அது தாவீதாக இருக்கிறபடியினாலே சவுலினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சவுல் தாவீதின் மேல் பொறாமை உள்ளவனாக அவனை கொலை செய்யக்கூடிய அளவிலே அவனுக்கு விரோதமான காரியங்களை அவன் நித்தமும் செய்து கொண்டே இருந்தான். ஆனால் கர்த்தரோ தாவீதோடு கூட இருந்தபடியினாலே சவுலுடைய எல்லா தீமைகளுக்கும் கர்த்தர் தாவீதை நீங்களாக்கினார். அவன் சவுலை நினைத்திருந்தால் ஒரு நிமிடத்திலே அவன் மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் அவன் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் என்பதை அவன் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறான். இப்படி எதிரிகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிற வேளையிலே, அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடுத்த பகுதி, கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். இன்றைக்கு மனுஷர்கள் ஒருவேளை நியாயத்தின் பக்கம், நீதியின் பக்கம் அல்லது ஊழியனின் பக்கம் இல்லாமல் போகலாம். அல்லது உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் நம்பினவர்கள் கூட உங்களுக்கு எதிராக காணப்படலாம். ஆனால் உங்களுக்கு துணை நிற்கிறவர் ஒரே ஒரு தெய்வம், அவர் கர்த்தராகிய கிறிஸ்து. அவர் கன்மலை, அவர் உங்களுக்கு துருகம், அவர் உங்களுக்கு கேடகம், அவர் உங்களுடைய கோட்டை. நீங்கள் நம்புகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவரே உங்களுக்கு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலையும் ஆதரவாயிருப்பார். நெருக்கடி வேளையிலே, கஷ்டத்தின் வேளையிலே, கண்ணீரின் மத்தியிலே, துயரத்தின் வேளையிலே, துன்பத்தின் பாதையிலே, வியாதியின் பிடியிலே, வறுமையின் காரியங்களிலே நீங்கள் நெருக்கப்பட்டு காணப்படலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அவர் ஆதரவாயிருந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வருகிற தெய்வமாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே இந்த வார்த்தை சொல்லுகிறபடி, கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய தேவாதி தேவன் கர்த்தராகிய கிறிஸ்து அவர் நமக்கு ஆறுதலாய் ஆதரவாய் அவர் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.